வணக்கம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கூட சேனலில் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் வெள்ளையம்மாள் கோபுரம் என்று சொல்லப்படும் வெள்ளை கோபுரத்தின் கதையை பற்றி பார்க்க இருக்கிறோம். பூலோக வைகுண்டம் 108 திவ்ய தேசங்கள் முதன்மையானது என அனைவராலும் போற்றப்படுவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில். இந்த கோவிலின் தனி சிறப்பு அழகு என்று சொன்னாலே நம் அனைவருக்கும் முதலில் நினைவு வருவது பள்ளிகொண்ட திருக்கோலத்தில் சயனித்திருக்கும் அரங்கன். அடுத்தது பல வண்ணங்களில் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வரவேற்கும் ராஜகோபுரம்தான். இந்த வெள்ளை கோபுரத்திற்கு பின்னால் பலரும் அறியாத அரங்கன் மீது தீராத பக்தி கொண்ட ஒரு பக்தியின் தியாக வரலாறு உள்ளது. பரப்பளவில் இந்தியாவிலேயே பெரிய கோயில் ஸ்ரீரங்கம்தான். ஸ்ரீரங்கம் கோயில் மொத்தம் 21 கோபுரங்கள் உள்ளன. இதில் தற்போது நாம் தரிசனம் செய்யும் ராஜகோபுரம் 236 அடி உயரம் கொண்டது. தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. 21 கோபுரங்களில் மற்ற வண்ணமயமாய் காட்சியளிக்க ஒன்று மட்டும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த வெள்ளை கோபுரத்திற்கு பின்னால் பலரும் அறியாத அரங்கன் மீது தீராத பக்தி கொண்ட ஒரு பக்தியின் தியாக வரலாறு உள்ளது. ஸ்ரீரங்கம் கோயில் ராஜகோபுரமானது 1987ஆம் ஆண்டு அகோபில மடம் ஜீயரால் கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது. அதற்கு முன்பு வரை வெள்ளை கோபுரம்தான் இந்த கோயில் ராஜகோபுரமாக இருந்துள்ளது. முகலாயர்கள் ஆட்சி செய்த காலத்தில் ஸ்ரீரங்கம் கோயில் பலமுறை சூறையாடப்பட்டுள்ளது என்பதும், எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக மூலவர் அரங்கனின் சிலை பலமுறை அடியார்களால் மறைத்து வைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றும் கோயிலின் வரலாறு கூறுகிறது. 15ஆம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட டில்லி சுல்தான் ஸ்ரீரங்கம் கோயிலை கொள்ளையடிக்க திட்டமிட்டு படையெடுத்தார். பலமுறை கொள்ளையடித்த பிறகும் ஸ்ரீரங்கம் கோயிலில் ஏதோ ஒரு பொக்கிஷம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவே சுல்தானின் படைகள் நினைத்தன. இதனால் அது என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஸ்ரீரங்கத்திலேயே சுல்தானின் படைகள் முகாமிட்டிருந்தன. அந்த காலகட்டம் ஸ்ரீரங்கம் மற்றும் அதனை சுற்றி வசித்த கிராமவாசிகள் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் மிக நெருக்கடியான காலமாகவே இருந்துள்ளது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என நினைத்த வெள்ளையம்மாள் அதற்கான வேலைகளிலும் இறங்கினாள். யார் இந்த வெள்ளையம்மாள்? ஸ்ரீரங்கம் கோயிலில் சுல்தான் படையெடுப்பு காலத்தில் கோயில் திருப்பணி மற்றும் நடனம் ஆடுவது போன்ற பணிகளை செய்து வந்தவர்தான் வெள்ளையம்மாள். அரங்கன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்த சிறந்த பக்தை. ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டிருந்த டெல்லி சுல்தான் படையின் படைத்தளபதி ஒரு பெண்பித்தன். இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்ட வெள்ளையம்மாள் படைத்தளபதியுடன் நெருங்கி பழகி வந்தாள். சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த வெள்ளையம்மாள் ஒரு நாள் படைத்தளபதியிடம் ஸ்ரீரங்கம் கோயில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பொக்கிஷம் எங்குள்ளது என்பது எனக்கு தெரியும் என கூறி அழைத்து சென்றார். அந்த காலத்தில் கோயில் கோபுரங்களுக்கு வண்ணங்கள் பூசும் வழக்கம் இல்லாததால் வெள்ளை நிறத்தில் இருந்த இந்த வெள்ளை கோபுரத்தின் உச்சிக்கு படைத்தளபதியை அழைத்து சென்ற வெள்ளையம்மாள் அங்கிருந்து அவனை கீழே தள்ளிவிட்டு கொலை செய்கிறாள். பிறகு சுல்தானின் படைகள் தன்னை எப்படியும் சும்மா விடமாட்டார்கள் என எண்ணிய வெள்ளையம்மாள் கோபுரத்தின் உச்சியில் இருந்து குதித்து தானும் தனது உயிரை மாய்த்து கொள்கிறாள். அரங்கன் மீது கொண்ட பக்திக்காக அவனது கோயிலை கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக தனது உயிரை தியாகம் செய்த பக்தியான வெள்ளையம்மாளின் நினைவாக இன்று வரை இந்த கோபுரம் வண்ணம் பூசப்படாமல் வெள்ளை நிறத்திலே காட்சியளிப்பதாக சொல்லப்படுகிறது. இவரின் உயிர் தாகமும் அரங்கனின் சேவைகளில் ஒன்றாகவே பார்க்கப்படுவதால் அவரின் பக்தியை கௌரவிக்கும் பொருட்டு இவ்வாறு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நாங்கள் ஒரு கடந்த திங்கட்கிழமை போயிருந்தோம். நிறைய வருஷங்களுக்கு முன்னால் நான் போயிருந்தேன். ஆனால் சமீப காலமாக போகணும் ரொம்ப ஆசைப்பட்டு நாங்கள் போயிருந்தோம். காலையில் விஸ்வரூப தரிசனத்துக்காக நாங்கள் அந்த கோயிலுக்கு ஒரு 5 மணிக்கெலாம் நாங்கள் காலையில் அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டு அந்த ஒரு 100 ரூபா கட்டணம் செலுத்தி அந்த கியூவில் நின்று போய் அந்த விஸ்வரூப தரிசனமே ரொம்ப மெய்சிலுக்கும்படி இருந்தது. அதாவது யானை, வெள்ளை குதிரை, காராம்பசு இது 3 முன்னாடி நின்று அதை அப்படி அரங்கனுடைய அந்த நடை திறக்கும்போது அரங்கன் முதல்ல பார்க்குறது இவங்க 3 பேரையும் தான். அந்த யானையும் வெள்ளை குதிரையும் காராம்பசும். அந்த யானை அரங்கனின் முன் நின்று அப்படி பிளிரியபடி ரங்கா என்று சொல்லும்படி பிளிரியபடி அது வணக்கம் செய்து உண்மையில் ஒரு பார்க்க பிரமிப்பான ஒரு காட்சி, ரொம்ப மெய்சிலுக்குமான காட்சி. அந்த காட்சியை நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம்.
பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த கோவிலை வந்து ஸ்ரீரங்கம் கோயில் எவ்வளோ பெரிய கோவில் எல்லாருக்கும் தெரியும். அதை சுற்றி வந்து அணு அணுவாக ரசிப்பதற்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலே போதும். ஆனால் கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் அந்த கோயில் நாங்கள் இருந்தோம். இருந்து ஒவ்வொரு சந்நிதியும் ஒரு சில நேரங்களில் தான் திறந்திருக்காங்க. சுற்றி சுற்றி நிறைய பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், லக்ஷ்மி நரசிம்ம, லக்ஷ்மி ஹயக்ரீவர், இன்னும் எத்தனையோ சன்னதிகள், தாயார் சன்னதி, ரங்கநாச்சியார் சன்னதி, இந்த மாதிரி எல்லா சன்னதிகளையும் வந்து தரிசித்து ஒரு பெரும் பேர் எங்களுக்கு கிடைத்தது. இதில் நான் சொன்ன அந்த கோபுரங்கள் பற்றிய அந்த வரலாறு வந்து கோபுர விமான தரிசனம் பார்க்குறதுக்காக வந்து ஒரு டிக்கெட் வந்து வசூலிக்கிறாங்க. 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் 50 ரூபா கொடுத்தா என்ன, 50,000 கொடுத்தாலும் கூட அப்படி ஒரு காட்சியெலாம் நம்ம காண முடியாது. அந்த டிக்கெட் வாங்கிட்டு போகும்போது மேலே அந்த விமானங்கள், அந்த கோபுரங்கள்லாம் இருக்க இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது அந்த 21 கோபுரங்களும் நமக்கு சுற்றி அப்படி அந்த நகர வலம் அந்த மாதிரி எல்லாமே தெரியுது. ரொம்ப அழகாக அந்த குறிப்பிட்டு சொன்ன அந்த வெள்ளையம்மாள் கோபுரம், மற்ற வண்ணம் பூசப்பட்ட கோபுரங்கள் எல்லாமே மேலேருந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு அருமையான காட்சியாக இருந்தது. அது வந்து நாங்கள் புகைப்படம், வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து நாங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் நாங்கள் வந்து மேலே அந்த விமான தரிசனம் பார்க்க போயிட்டோம். அதனால் வெயில் ரொம்ப அதிகமாக வரல. காலை இளம் வெயிலினால் நல்லா மேலே சுற்றி சுற்றி பார்த்து நல்ல கோபுரங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து நாங்களும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்து ரொம்ப அழகான ஒரு தரிசனமாக இருந்தது. அந்த விமான தரிசனம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து காலையிலே போனால் நல்லது. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் வெயில் ஏறும்போது மேலே போய் நின்று பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ரொம்ப நேரம் நின்று பார்க்க முடியாது. இது மேலேருந்து எங்களுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. அப்படி மனசு இல்லாமல் தான் இறங்கி வந்தோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விமான தரிசனம் அங்கே ஸ்ரீரங்கத்தில். அப்புறம் சுற்றி பிரகாரங்கள்லாம் வலம் வந்து அப்புறம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு சன்னதி வந்து ராமானுஜர் சன்னதி. ராமானுஜர் வந்து உயிருடன் இருக்கிறது மாதிரி அந்த இதை வச்சுருக்குறாங்க. ரொம்ப ஒரு பார்க்கும்போதே ஒரு என்ன சொல்கிறது, புல்லரிச்சு போகும் சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு தரிசனம் ராமானுஜருடைய சன்னதி தரிசனம். அதையும் போய் பார்த்தோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட சன்னதிகள், நம்மாழ்வார் சன்னதி, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை சன்னதியும் பார்த்து 12 மணி வரைக்கும் அந்த கோவிலே தான் நாங்கள் இருந்தோம். காலை 8 மணிலேருந்து அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போ வேணாலும் நம்ம போய் அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் மத்தியானம் அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டுட்டு ரங்கனையும் ரங்கநாச்சியாரையும் அந்த கோவிலையும் பார்த்த திருப்தியோடு அன்றைக்கி வந்து கிளம்பி நான் ஊருக்கு வந்தோம். ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போகாதவங்க கண்டிப்பாக ஒரு முறை போய் வாருங்கள். 108 திவ்ய தேசங்கள் முதன்மையானது. இந்தியாவில் மிக உயர்ந்த பரப்பளவை கொண்ட ஒரு கோயில், அழகான கோபுரங்களை கொண்டு அரங்கனின் அருள் கொண்ட அற்புதமான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. அதை போனாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது, ஒரு மகிழ்ச்சி, பரவசம் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு ஆனந்த ஒரு நிலை ஏற்படுது. அந்த அரங்கனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸும் கமெண்ட்டும் எனக்கு மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு பதிவுகளை வெளியிடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.